டைவர்ஸ் வாங்கி குத்துறேன். இது என்ன பழக்கம் அவளுக்கு? அவன் பொண்டாட்டி நோன்றதெல்லாம் ஏன் இதெல்லாம் இது பண்ணிக்கிறான்? அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனை பத்தி கேட்க சொன்னா அவன் பொண்டாட்டி முக்கியமா அவனுக்கு? அக்கௌண்ட் மச்சா கீழே போட்டு சார்ட்டர் நீ வாழ்க்கையில் என்ன ஆக போற? அதான் உன்னோட ஏம் என்னது? ஒன்றும் இல்லை சொன்னல அந்த கார்பரேட் வண்டி டிரைவர். பேங்க்ல வேலை செய்யணும். அன்னிக்கு மேம் கிட்ட பிசினஸ் இருடா பேங்க்லனா என்ன மேனேஜரா? மேம் கேட்டாங்க யுவர் செல்ஃப் டெல் அபௌட் யுவர் செல்ஃப்னாங்க. அப்போ பிசினஸ் பண்ண போறேன். பக்கத்துல ஒரு பொண்ணு பேங்க்ல வேலை செய்யணும். அதே சொல்ல முடியுமா என்னால? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. அப்புறம் ஐயா இத பாருங்க இத. லக்கி பாஸ்கர்ரா. இருங்க பாய். லக்கி பாஸ்கரா? சரி ஓகே. பேங்க்ல சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். அப்போ நான் 2 ரூபாய்க்கு கஞ்சா சரி இருடா. சொல்லு. டெல் அபௌட் ஏஜேக்கு. ஐயா இது தேவையில்லாத கண்டென்ட். அஜித் குமாரா? இவன்டா ஏஜேகே. ஐயா ஏகே இல்ல ஏஜேக்கு அகஸ்தி. நல்ல வரல தெரியல. சொல்றா இவன்ட்ட உனக்கு பிடிச்சதே பிடிக்காது. இவன் ஒரு எப்படி அதெல்லாம் நமக்கு தெரியும். நீ இன்னொரு மேல ஏதாவது சொல்லு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இருடா சொல்லு. ஒரு கெட்ட ஃப்ரெண்டு. ரெண்டுமே ஃப்ரெண்டு ஒரு கெட்ட ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. அப்புறம் வேற என்ன கேட்கணும்? ரொம்ப பிடிக்காத ஃப்ரெண்டு அதையும் சொல்லுவான். அவன்கிட்ட கெட்ட விஷயம்லாம் எதுவுமே இல்லடா எனக்கு. சரி அவன்கிட்ட வரைக்கும் ஏன்னா அவனே ஒரு கெட்ட விஷயம்டா. அவன்கிட்ட வரைக்கும் பண்ணல. உனக்கு பிடிச்சது பிடிக்காதுடா சொல்றான். அந்த மாதிரி சொல்றான் அவனை பத்தி. நான் எதுவுமே பண்ணலையா உனக்கு? அவன் பர்த்டேக்கு ஒரு 1000 ரூபாய் ட்ரீட் வச்சான். அது பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சது. யாரும் இந்த மாதிரி வச்சது இல்ல 1000 ரூபாய்க்குலாம். கடைசியில பில்லு நீங்களே கட்டுங்கன்னு கேட்டான். அது பிடிக்காத விஷயம். காசு கேட்டா அது திரும்பி சும்மா என்ன சரி சொல்றீங்கன்னு கேக்குறதுக்கா? மத்தபடி எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் ஆனா நான் தந்துட்டேன். வெச்ச படிக்கிறேன். 100 ரூபாய் கொடுத்துட்டுனா தம்மா பண்ணேன். 110 ரூபாய் கேட்டேன். 110. நான் 10 ரூபாய் அட்வான்டேஜ் இருக்கு. ஆமா சரி அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பிடிக்கலையா? உன்னையே பிடிக்கும். இவனை பத்தி ஏதாவது பிடிக்காத ஏதாவது விஷயம் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? இவன் ஏதாவது தப்பு பண்ணானா நான் பண்றது பிடிக்கல அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் இல்ல. எல்லாம் ஓகே தான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வேற சொல்லுமா? ஜிகே क्वेश्चन வேற அட்டெண்ட் பண்ணிட்டு போறானுங்க. அதான் முடிஞ்சிச்சுடா அதான்டா நம்மதான்ன்றானு. சரி நம்ம யூடியூப் சேனலுக்கு ஹோமிஸ் கிரியேட்ஸ்னு ஏன் வச்சேன்? அது வந்து ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி ஒரு பேர் என்ன இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போது ஹோமிஸ்ன்னு எனக்கு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம க்ரியேட் பண்ணுறது ஹோமி கிரியேட்ஸ்ன்னு வச்சது. இன்னொன்று அந்த பேரில் இது வரைக்கும் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த சேனல் பேர் வைக்கல. சர்ச் பண்ணால் நம்ம தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நமக்கு அட்வான்டேஜ் தான் அது. நல்ல பேர் ஹெச்சின்னு ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது. அதனால தான் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது ஏன் நான் பேசினா மட்டும் அதை நான் பண்ணுறேன். நீ 3 பேரை பேசுறேன் எதனா பண்ணியா? சும்மா அப்புறம் நான் நீ பேச என்ன பண்ண போற? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். ஆமாம் மென்ஸ்வேர். அது சொல்லு. மென்ஸ்வேர் வந்து அண்ணனுக்கு அதான மென்ஸ்வேர். எங்கள் அண்ணனுக்கு வந்து மென்ஸ்வேர் வச்சு கொடுத்துட்டு நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஆனேன். இவர் ஜெட்டி சாட்சி ப்ரொடக்ஷன் பண்ணிடுறான். அந்த ஜெட்டி வந்து தலைவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஃபாரின் பிராண்டா எப்படி அது? நம்ம அட்வர்டைஸ்மென்ட்டே இவன் நடிக்க போறாரு. அட்வர்டைஸ்மென்ட் நீதாயா? சரி அடுத்து நெக்ஸ்ட் சார் உன்னோட மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஒருத்தர்னு சொல்ல முடியாது. அது வந்து என்னோட கேங். நான் என்னைக்குமே இவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து இருந்தா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அவ்வளவுதான். பையன் தப்பிச்சிட்டான். பையன் புடிச்சிட்டான். அதான் வர்க்கீஸ். எனக்கு வந்து எப்பவுமே அப்படிதான். சரி ஃபீமேல்ல யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? அந்த மாதிரி யாரும் யாருமே இல்லையா? ஜஸ்ட் ஃப்ரெண்டா கூட யாரும் இல்லையா? எல்லாருமே வந்து அண்ணன் தங்கச்சி அக்கான்னு அந்த இதுல போயிடும். இதுவும் பையன் புடிச்சிட்டான். வேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா? பச்சை போய் நான் இப்போ வாங்கணும்னு ஆசைப்படுற பைக் என்ன பைக்? நான் வாங்கணும். ஏன் அந்த பைக் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறது NS. நான் NSல என்ன அந்த வண்டியே டோட்டலாக பிடிக்கும். அந்த வண்டி பவர், இனிஷியல் டார்க். இன்னொன்று அந்த வண்டியோட டிசைன். சின்ன வயசுலேருந்தே NS பிடிக்கும். அப்பயே வந்துச்சாருன்னா அந்த வண்டி
எல்கேஜி படிக்கிறப்போ எல்கேஜி சின்ன வயசுனா எல்கேஜிக்கே போயிருவியா? சும்மா 10 டே 9 டே இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃப்ரீ அட்வைஸ் டு மீ. என்னை பற்றி எனக்கு ஏதாவது அட்வைஸ் தானே நான் சொல்லலாம் போட்டுக்கலாம். தயவு செஞ்சு கேமரா பேஸ் பண்ணு. உங்ககிட்ட நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு, ஆனால் அதை கேமராவில் காட்ட மாட்டேன். கேமரா ஆன் பண்ணால் கம்முன்னு ஆயிடுறா, அதுதான் பிரச்சனை. அதை கேமரா யூஸ் பண்ணியானா அது மாதிரி ஹலோ ஐ மீன் இதுதான் ஃப்ரீ அட்வைஸா? ஆமாம் சொல்லிங்கடா. பண்ண முடியும். சரி லாஸ்ட்டு என்ன பிடிக்காத விஷயம். மூஞ்சி பிடிக்காது. யாருக்குமே பிடிக்காது. பிடிக்காத விஷயம் அந்த மாதிரி அதான் முடிஞ்சிச்சு. இது பண்பாடு ஐயா. ஓகே முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ நான் கேட்கணுமா? ஏன் ப்ரொடியூசருன்ற அந்த போஸ்ட் நீ எடுத்துக்கு சேனல்? ப்ரொடியூசர் இருக்காரு, தாடியை சேவ் பண்ணுறாரு. அப்போ கையில் காசு இருந்தது, ஏதோ ஒரு இருவில் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து அப்பயே சொல்லிட்டேன், ஒன்ஸ் போஸ்ட் இது பண்ணிட்டா மாற முடியாதுடா, அது செட் ஆகிடும். அது ஒன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க இதுக்கு போயிடுவாங்க. அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை நம்ம சேனலுக்காக எனக்கு ப்ரொடியூசர் ஆனோன்னு ஒரு இது இருந்தது. ஆனால் ஒன்றும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆசை இருந்ததா இதுமாரி சொல்கிறேன்டா. ஆசை இருந்தது, அதனால் ஆகலாம் மெயின் பண்ணேன் அவ்வளோதான். என்கிட்ட பிடிச்ச விஷயம் அண்ட் பாசிட்டிவ் திங்ஸ். அதான் நீயே சொல்லிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது எடுத்தான் பார்த்தியா? சும்மா வீட்டுக்கு போறோன்னு கூப்பிட்டு வச்சுட்டு வாடா வீடியோ எடுக்கலான். அது பிடிக்காது. வரீங்களா? வாங்க, நாம தான். வாங்க. தான் பிடிச்சன்னா எப்பவுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருப்பான். நம்ம நெகட்டிவ்ல ஒரு மாதிரி நம்ம கீழே இருந்தாலும் நமக்கு பூஸ்ட் கொடுத்து நம்மளை ஆர்டிஸ்ட் கொடுத்து போன்விட்டா கொடுத்து சாப்பிட்டு உன்னை பற்றி தான் இவனே கலாச்சிக்கிறான். சரி சரி எடு. நான் நம்மள எப்பவுமே ஒரு வைபா ஒரு இதே சார் நம்ம சோர்ந்து போகாம நம்மள இது பண்ற மாதிரி இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சேஞ்ச் புதுகெல்லாம் ஆயிடுவீங்க. தெம்பா இருங்க. நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம், மாத்திக்க வேண்டிய விஷயம் இனிமே இப்ப வீட்டுக்கு போறவனுங்க வந்து கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லாது. அது மட்டும் மாத்தி. இவன் சொன்னானே பர்சனல் அது நான் சொன்னேன்டா டேய். அப்ப நீ வீட்டுக்கு போச்சா இல்லையா? சரி நீ வீடியோ நான் பேசுறேன். அதே தான் நானும் சொல்றேன் இரு. இவன் என்ன சொன்னான்ல சாப்பாடு எல்லாருக்கும் பசி கத்தா அதே மாதிரி தான் அவனுக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த உட்கார வச்சு வீடியோ எடுக்க சொல்றான். நியாயமா சொல்லுங்க? நியாயமா? அவங்களுக்கா விருப்பப்பட்டு என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி சொன்னா சரி. என்னைக்குமே சொன்னா எப்படி? இல்ல நியாயமா இல்லைங்க. நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டா பரவாயில்ல, என்னைக்குமே கேட்டா என்னது இந்த மாதிரி போகணும். ஐயா ஐயா வேற மாதிரியா நீ பேசாத. ஐயா சொன்ன கரெக்ட். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன், அவனை கூப்பிட்டு வச்சு என்ன எடுக்க சொன்னேன். அவனுக்கு தான் ஸ்க்ரீன்ல இருக்கான், அவனையும் 4 பேர் பார்க்குறாங்க. காசு வந்தால் அதில் அவனுக்கும் ஷேர் வரப்போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண கரெக்ட் தான். எல்லாருமே ஸ்க்ரீனில் இருக்காங்க, எல்லாரும் வச்சு எடுக்கலாம். நாளைக்கு பண்ணுறது கரெக்ட் தான், நான் அது தப்பு சொல்லலை. அவங்க விருப்பம்னா இப்போ அவங்க எமர்ஜென்சியாக இப்போ வெளியே போய் ஆகணும். எமர்ஜென்சியாக போகிறீங்க நான் எதுவுமே சொல்லலையா? வசந்த வேணா கேளுங்க. எமர்ஜென்சியாக ஒரு நாள் போகிறேன்னா ஷூட்டே மாற்றிட்டேன். இல்லைடா நாளைக்கு எடுத்துக்கலாம் பரவாயில்ல, அவன் இல்லாமல் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ ஷூட்டே கேன்சல் பண்ணிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். ஏய் நீ பொத்திட்டுறா இது பேசுறா. சரி நெக்ஸ்ட் கேள்வி. உன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். நான் சொன்னேன் ஒரு வீட்டுக்கு பல பிளான்ஸ் வேற ட்ரீம்ஸ் வேற. பிளான்ஸ்னா என்ன எப்படி கேற? ட்ரீம்ஸ் பிளான்ஸ்னா வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி நான் நோக்கி போறோம். ட்ரீம் வந்து அதுவா ஆகணும், செய்ய போறேன். அத நோக்கி போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த செமஸ்டர் முடியணும். செகண்ட் செமஸ்டர் அவ்வளவுதான். அவ்வளவு பேசலாம் இல்ல. ஏன் இந்த காலேஜில் வந்து யார் மூலியமா எது, அதாவது யாரா சேர்த்து விட்டுருப்பாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சா நீயா வந்து வாண்டடா வாய கொடுத்து நானா தான் வந்து சேர்ந்தேன். சூனியம் என் வாயிலே வச்சுக்கினேன் நானே. சரி இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது சேரலாம்னு ஏதோ ஒரு பிளான் இருந்துச்சா? வெளியே போய் படிக்கிற மாதிரி, படிக்காமலே இருக்க மாதிரி? அப்படிலாம் இல்லை, படிக்கலாம். வேற காலேஜ் காலேஜ் மேய்க்கிற மாதிரி, குதிரை சாணி அல்ற மாதிரி, பண்ணி மேய்க்கிற மாதிரி. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது உனக்கு அப்போ என்ன தோணுச்சு? ஏதோ ஒன்று இடம் கூட பண்ண போகிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று வைக்க போகிறாங்க.
அது மட்டும் உங்ககிட்ட தெரியும். நான் சொன்னேன்ல அன்னைக்கு. சொன்னேன். அப்போ அவன் மைண்ட்ல என்ன ஓடிச்சு, இது நல்லா வருமா இல்ல இந்த மாதிரிலாம் எந்த எவனுமே என்ன சொன்னது இல்லை. நீ டக்குன்னு சொன்னேன்னு சரி சும்மா சொல்கிறான் போல நினச்சேன். பார்த்தா ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ டிவியுமா இறங்கிட்டான்ல பயங்கரமா. அப்போ என்ன என்னடா இங்கே பாய் போடுறான் அது மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பெட்ஷீட்டை போய் இருக்கிறான் படுத்துருவானோ. நான் அந்த மாதிரி தான் இருந்தது. எவனே என்ன மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை. யூடியூப் சேனல் ஆரம்பிட்டு அப்படிலாம் போனதே இல்லை. நாங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவே எங்களுக்கு தெரியாது. இவன் யூடியூப் சேனல்லாம் சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொன்னேன். அதான் நல்லா தான் பண்ணுறோம். சேனலுக்கு நீ ஃபியூச்சர்ல பண்ண பிளான்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம் இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு என்ன பிளான் இருக்கா சேனல் ரீதியா? புல்லு வேணா சேனல்லே எதனா சேனல்லே இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி சேனல் ரீதியா என்ன பிளான்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கா? ஏதாவது ட்ரிப் மாதிரி எல்லாம் போய் நிறைய போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. காசு நீ தான் கொடுக்கணும் அதுக்கு நீ தான் அது காசு வேலைக்கு போயிட்டேன்னா நான் சம்பாதிக்க கையில் வந்துடும். வேலைக்கு போனால் நான் 3 வருஷம் முடிச்சிட்டு சொல்ல. இப்போ பார்ட் டைம் சொல்கிறேன். எஸ்கேப் ஆயிட்டான். கவுண்டர்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். நான் அப்படியே இங்கேருந்து குஜராத் ஹைதராபாத் அப்படிலாம் போக சொல்ல. சென்னையிலேயே இல்லை சென்னை விட கொஞ்சம் இல்லை அப்படின்னா நான் பார்க்குறேன். சரி கடைசியாக ஒரு சென்டிமெண்ட் கொஸ்டின். சும்மா எபிசோட் முடிய போகுது இல்லை அதனால ஒவ்வொருத்தர் பற்றியும் உனக்கு தோன்றதை சொல்லணும். ஒவ்வொருத்தர் இன்க்ளூடிங் மீ. ஷார்ட்டா சொல்லு. ஆமாம் ஷார்ட்டாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே ப்ரீஃபாக கூட சொல்லலாம். அதாவது நீ அவங்கள என்ன புரிஞ்சு வச்சிருக்க அக்கு வேற அணி வேற பிரிச்சிடணும் கொட்டிடணும். ஆரம்பி. பெரியவர் தான் எப்போவுமே முதல்ல எது ஆரம்பிக்கணும் சரி முதல்ல பெரியவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பெரிய ஆள் என்ன எப்படின்னா அப்பப்போ லூஸ் மாதிரி பண்ணுவான். லூஸ்னே என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்